எடப்பாடிக்கு எதிரான ஓபிஎஸ் வழக்கு ஜனவரி 19 உச்சநீதிமன்றம் வருகிறது. தீர்ப்பு அதிமுகவை புரட்டி போடுமா அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு. இது எதிர்பார்ப்பு எந்த பக்கம்? ஓபிஎஸ் பக்கம். என்ன சொல்றாங்கன்னா, ஐயா அதிமுக வேண்டிய கொடியும் சின்னமும் வந்து யாருக்கு அப்படின்னு முடிவு செய்ய வேண்டியது யாருங்க? தேர்தல் ஆணையம் தான் முடிவு செய்யணும். அப்ப தேர்தல் ஆணையம் முடிவு செய்ய வேண்டியது எப்படிங்க கோர்ட் முடிவு பண்ணலாம் என்பதுதாங்க வழக்கை. அதனாலதாங்க மேல்முறையீடு அப்படி போயிருக்கோம். அதனால நீதிமன்ற தீர்ப்பு எல்லாம் கொடுக்க முடியாது, இப்ப பாருங்க சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்றாரு என்று இவங்க சொல்ல. ஆனா அந்த பக்கம் விசாரிச்சா என்ன, ஏங்க கொடி சின்னத்துக்காக உள்ள வழக்கு இல்லங்க இது. இந்த வழக்கே பொதுக்குழு தீர்மானங்கள் செல்லாதுன்னு சொல்லி போட்டு ஓபிஎஸ் போட்டாருல ஒண்ணு மேல்முறையீடு. இங்க போட்டாரு, நம்ம உயர்நீதிமன்றத்துல போட்டது அது டிஸ்மிஸ் ஆயிடுச்சு. அதனால அவர் மேல்முறையீடு. முதல்ல பொதுக்குழு கூட்டக்கூடாதுன்னு போட்டாரு, அது வந்து அடிபட்டு போச்சு. அதுக்கப்புறம் பொதுக்குழு செல்லாதுன்னு போட்டாரு, அதுவும் கிளையும் போய் மேலையும் போய் அதுவும் அடிபட்டு போச்சு. அதுக்கப்புறம் பொதுக்குழு தீர்மானம் செல்லாதுன்னு போட்டாரு. அப்ப அந்த எடப்பாடி அணியில் உள்ள வக்கீல் பிரிவு இருக்காரு இன்பதுரை, அவர் என்ன சொல்லுறாரு, பொதுக்குழு செல்லாதுன்னு செல்லும்னு போட்ட பிறகு பொதுக்குழு நீ தீர்மானம் அதுக்குள்ள அடங்குலாங்க, இவங்க மாட்ட இப்படி போட்டுட்டு இருக்காரு. ஒரு நம்பிக்கை என்னன்னா, அதுக்கு இடையில ஒரு வார்த்தை சொன்னாங்க, இவருக்கு சரியான நோட்டீஸ் கொடுக்கல அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க இல்லங்க, அதனால ஒரு நம்பிக்கையா அங்க இருக்கிறாங்க அவங்க. அதுக்கு அவர் என்ன சொல்றாரு, அந்த பொதுக்குழு என்பதுதான் ஜூலை 11 பொதுக்குழு, சரி 2023. அப்ப அந்த ஜூலை 11 பொதுக்குழுவுக்கு நீதிமன்றம் என்ன சொல்லிச்சு? ஆக்சுவலா உயர் நீதிமன்றம், நீங்க போங்க அதை போய் கலந்துக்கிடுங்க என்பதாக சொல்லிச்சு. அவருக்கு அழைப்பு கொடுத்தாங்க அப்படின்னு உத்தரவும் எடப்பாடி சைடுக்கு போட்டுச்சு. இவங்களும் அழைப்பு கொடுத்தாங்க, அங்க இடமெல்லாம் அவருக்காக தனியா வச்சிருந்தாங்க. இவர் போகாம அதிமுக அலுவலகத்துல போய் என்ன தகராறு பண்ணிட்டார என்பது இன்பதுரை வாதம், அதாவது எடப்பாடி பக்கம் வாதம். அப்ப அது தகராறு பண்ணி அதுக்காக இதுக்கு பேர போனாங்க, போலீஸ் ஸ்டேஷனுக்கு, பஞ்சாயத்துக்கு போனாங்க. ஆமா, போலீஸ் மறுபடியும் கோர்ட் வந்து எடப்பாடி சாவியை கொடுத்துருன்னு சொல்லிருச்சு. சாவி எடப்பாடிக்கு, அது உச்ச நீதிமன்றம் வர போய் அப்படி சொல்லிச்சு. இன்னொன்னு என்னன்னா, நீங்க வந்து ஏற்கனவே வந்து அத வந்து போனார் யாரு, ஓபிஎஸ் வந்து அப்பமே சிங்கிள் ஜட்ஜி முன்னால போகும்பொழுது இந்த மாதிரி நீக்கியது தப்பு என்பதா போனார் தன்னை அதிமுக கட்சியில் இருந்து. அப்ப அவங்கள என்ன கேட்டாங்கன்னா, ஜட்ஜு நீங்க நடந்துகிட்ட விதம் தப்பு இல்லங்க, நாங்க இங்க போக சொன்னோம்ல பொதுக்குழுக்கு போகாம நீங்க அங்க என்பதெல்லாம் கேட்டாங்க. இந்த வாதம் எல்லாம் இருந்ததுனால அவங்க வாதமே என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, ஐயா இப்பொழுது இந்த வந்திருக்கக்கூடிய வழக்கே ஒரு வாய்தா தான். இந்த 19ஆம் தேதி வருத ஜனவரி 19 பொதுக்குழு தீர்மானம் செல்லாது என்று போட்ட வழக்கினுடைய ஒரு வாய்தா தான். அதனால இதுல என்னமோ தீர்ப்பு வரப்போகுது, அப்படி அதிமுக புரட்டி போகுதுன்னு எப்படி நீங்க மாட்ட தப்பு தப்பா சொல்றீங்கன்னு அவங்க கேட்காங்க. அவங்க வந்து பத்திரிகையாளர்களை திசை திருப்புறாங்க, நீங்க அதை நம்புறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அவர் அப்படி சொல்லுவாரு. ஆனால் இவங்க விஷயம் என்னன்னு சொன்னா, அதுல வந்து ஏற்கனவே ஒரு சின்னத்தை பொறுத்தவரை தேர்தல் ஆணையம் வந்து ஒரு கட்சிக்குள்ள கட்சி பொதுக்குழு குடிச்சா, உள்கட்சி ஜனநாயகம் ஒழுங்கா நடந்துச்சா, ஆண்டுக்கு ஒரு முறை குடிச்சா, அதனால திருப்பி கூட்டினாரு எடப்பாடி என்ன என்பதெல்லாம் பாக்குறவங்க. அதனால ஈரோடு தேர்தலில் கூட இடைத்தேர்தல் அந்த மாதிரி தான், சரி அபிடவிட் வாங்க அவைத்தலைவர் எடுப்பாரு, நீங்க போட்ட கேண்டிடேட்டுக்கு ரெட்டலையா இவங்களுக்கு ரெட்டலையா இப்படி எல்லாம், இது சின்ன விஷயத்துலதான் தேர்தல் ஆணையம் இப்படி எல்லாம் வந்து சில அணுகுமுறைகள் எடுக்கும், தேர்தல் ஆணையம் முன்னால் கொடுக்கலாம். ஆனா கொடி விஷயம் வந்து சிவில் கோர்ட்ல எல்லாம் வரும், அது எப்படிங்க தேர்தல் ஆணையத்துக்கு போகும் என்பதாக அவர் வாதம் பண்றாரு. என்பதரை பண்ணிவிட்டு அதுக்கு என்ன சொல்ல வர்றாருன்னா, அந்த காலத்துல நீங்க ஒருங்கிணைப்பாளரும் இணை ஒருங்கிணைப்பாளரும் என்ன தான் இனிமேல் பொதுச் செயலாளருக்கு பதில் வருவாங்கன்னு ஒரு பைலா மாட்டீங்கல்ல 2017 ரெண்டு பேரும் சேர்ந்து. அந்த மாத்தும் பொழுது ஒரு 6வது ஐட்டத்துல கொடியை பத்தி இருக்க, கொடி என்பது இவ்வளவு நீளமானது, இவ்வளவு அகலமானது, அது கருப்பு வெளிச்சப்பை கொண்டது என்ன அப்படி எல்லாம் வந்து அதுல இருக்க, அண்ணா நடுவில் இருப்பார் கையை நீட்டி கொண்டு என்ன என்றதெல்லாம் இருக்க, ஆமா என்ற விஷயம் எல்லாம் வந்து அவர் சொல்லுறாரு. அதனால அங்க வந்துருதா என்ன, அது சிவில் கோர்ட்ல தானே வர என்ற அவங்க வாதம். என்று சொன்னால் இப்ப வரக்கூடிய 19ஆம் தேதிக்கு அட்டர்னி ஜெனரல் கே வேணுகோபாலையே பெரிய அளவுக்கு பணம் கொடுத்து நிப்பாட்டுறாங்க, ரெண்டு பக்கமும் ஜாம்பவானா வந்து இறங்குறாங்க. ஒரு சிட்டிக்கே 75,000 ரூபாய் கொடுக்கணும். ஆமா ஆமா. அப்போ நீங்க வந்து ஏற்கனவே வந்து வந்துச்சு வாய்தா,
அப்போ வெள்ளிக்கிழமை மிஸ்லினியஸ் எல்லாம் சப்ஜெக்ட்ஸ்னால இது வந்ததுனால தூக்கி வந்து 10ஆம் தேதி போட்டிருக்கு என்பதுதான் அதில் உள்ள விஷயம். ஆனால் இந்த ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்ட்னு ஒண்ணு இருக்குல்ல, அதாவது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம், அதுல என்ன 29J என்ன சொல்லுது? சின்னத்தை பத்தி சொல்லுது. அதுல வந்து தேர்தல் ஆணையம் என்ற விஷயம் அது தனி. அதனால அதையும் சேர்த்து நீங்க இங்க பேச முடியாது, இதில் மீண்டும் எடுபடாமல் தான் போவீங்க என்பதை அவர் பக்கம் வாதமாக அவர் வைக்கிறார். அப்படி என்ன வைக்கும் பொழுதுதான் என்ன நமக்கு வந்து ஓஹோ இவங்க இப்படி சொல்றாங்க அவங்க அப்படி சொல்றாங்க. ஆனாலும் கூட அதை எதிர்பார்த்து தான் எல்லா இடமும் ஓபிஎஸ் வந்து இப்பொழுது நல்ல முறையில் இளைஞர்கள்லாம் வர்றாங்க, புதிய உறுப்பினர்கள்லாம் வர்றாங்க, ஆயிரக்கணக்கில் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் கூட்ட முடியுது என்பதாக அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு என்ற கூட்டத்தை கூட்டிட்டு இருக்காரு. ஆமா, அதுல வந்து ஒரு கோஷமோ மீண்டும் மோடி அப்படிங்கிற ஒரு கோஷத்தையும் அவர் வலியுறுத்துறாரு. சரி, கூட்டணி அவர்களோடு தான் அப்படின்னு அவரு மிக தெளிவாக இருக்கிறாரு. சரி, என்ன அப்படின்னா மக்களவை தேர்தலுக்கு ஆமா ஜனவரி 22ஆம் தேதி ராமர் கோயில் திறப்பு நடந்த பிறகு வந்து புது வியூகம் அமைக்க போகிறாங்க தமிழ்நாட்டுல, பாஜக அமைக்க போறாங்க. அப்ப அவர்களோடு இணைந்து நாமும் ஒன்றாக கை. அப்ப இந்த பாஜக வந்த கேசலையும் கூட தங்களுக்கு சாதகமா வரும் என்ற எதிர்பார்ப்புல அவர் இருக்காரு. ஆமா, இப்படியாக இவங்க ஒரு எதிர்பார்ப்புல இருக்க, அவங்க அப்படி இல்ல இது அடிபட்டு போ என்ற எதிர்பார்ப்புல எடப்பாடி பக்கம் இருக்க என்பதுதாங்க இந்த ஜனவரி 19 நோக்கி போயிட்டு இருக்கு.